நம்ம மீனாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நம்ம மீனா எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா, நம்ம மீனா ரொம்பவுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் பெருசாக பார்த்தீங்கன்னாக்கா எடுத்திருப்பாங்க. அதில் இங்கிலீஷ் பேசி மாஸ் காட்டி இவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருப்பாங்க. அந்த ஒரு சமயத்தில் திடீர் வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இந்த முத்து, மீனா எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம முத்துக்கும் சரி இந்த மீனாவுக்கும் சரி சரியான ஒரு சர்ப்ரைஸை தான் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருப்பாங்க. முத்து என்னவோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பயந்துட்டு இருந்தார். ஆனால் நடந்தது என்னென்னா, நம்ம மீனா பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு சமயத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மீனா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டா, நம்ம முத்து தூக்கி வச்சு பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்த மீனாவை பார்த்தீங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு வரதை பார்த்து இந்த மீனாவோட மாமியார் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அப்படியே ஷாக் ஆகி பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குறாங்க. இவங்க எதுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வராங்க? அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முத்து அட்வைஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. என்ன நடந்திருக்கும், ஏது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அவங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்தில் தான் தெளிவாக தெரிஞ்சிச்சு. நம்ம முத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மீனாவை தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த ஹாஸ்பிட்டலோட போர்டை பாருங்க, தாய் சேய் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இதை பார்த்ததும் ரொம்பவும் திகைச்சு போய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னா, நம்ம மீனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது ஒரு பக்கம் நம்ம முத்துக்கு மட்டும்தான் சந்தோஷமே தவிர, அங்கே இந்த முத்துவோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிடையாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவளை எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம அழிக்கணும், இவளை பார்த்தீங்கன்னா நம்ம உயிரோடு விடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் இவங்களோட நோக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா இருந்துகிட்ருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, இந்த இன்னொரு பையன் மனோஜ் இருக்காங்க இல்லையா, அவர் வீட்டுக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அந்த இடத்துல பல ஃப்ராடு வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள முழுசாக நம்பி அவங்க தான் பார்த்தீங்கன்னா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம முத்துவும் அவங்களோட ஒய்ஃபுமே பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னா இந்த வீட்டுக்காக ரொம்ப போராடுறாங்க அப்படின்றது யாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா தெரியறது கிடையாது. அவங்க இந்த சமயத்தில் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு நம்ம சமாளித்து கொடுக்கணும், அது வரைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிட்டோமே அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் சரியான டைமில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். இந்த கடவுளும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா, அதுக்காக தான் இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து பார்த்தீங்கன்னா மீனாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் ரொம்ப பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் இந்த முத்துவோட அம்மா அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா போயிடுறாங்க. ஆனால் என்னென்னா நம்ம முத்து இந்த டைமில் மீனாவை ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்டேருந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்ற உங்களோட கருத்தும். நம்ம மீனாக்கு இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிடிச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.